விட்டு எல்லாம் தள்ளி வருது. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு என்னோட சேனல்ல ஒரு குட்டி ஸ்டோரி கேட்கலாமா? வாங்க. ஒரு ப்ரொஃபஸர் என்ன பண்றாரு, அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சடனா ஒரு டெஸ்ட் வைக்கிறாருங்க. இதை கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ், ஐயோ நாங்க சும்மாவே எழுத மாட்டோம் சார், இது சடன் டெஸ்ட் வேறையா அப்படின்னு சொல்லி சோகத்திலேயே கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. கொஸ்டின் பேப்பர்ஸ் திறந்து பார்த்தா கொஸ்டின்ஸே இல்லைங்க, வெறும் ஒரு பிளாக் டாட் மட்டும் தான் இருக்கு. இதை பார்த்த ஸ்டூடெண்ட் சார் கிட்ட போய், சார் நாங்க எப்படி சார் இதை எழுத முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சார் சொல்றாரு, அங்க என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி வேற வழி இல்லை, எழுதிதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க. டைமும் முடியுது, பேப்பர் வாங்குற டைமும் வந்தாச்சு. அப்ப சார் சொல்றாரு, உங்களோட ஆன்சர் பேப்பர்ஸை இங்க படிங்க, நான் எந்த மார்க்கும் கொடுக்க போறது இல்லைன்ட்டு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தரா படிக்கிறாங்க. எல்லாருமே அங்க இருக்க அந்த பிளாக் டாட் பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. ஸோ அப்போ சார் சொல்றாரு, இதே மாதிரிதான் உங்க லைஃப்ல நீங்க எப்பயுமே அந்த பிளாக் டாட், அதாவது அந்த நெகட்டிவ் விஷயத்த மட்டும்தான் பாக்குறீங்க, சுத்தி இருக்கிற பாசிட்டிவிட்டி நீங்க பாக்குறது இல்லை. சுத்தி இருக்க பாசிட்டிவிட்டி தான் அந்த ஒயிட் சைட். ஸோ அதை யாருமே பாக்குறது இல்லை. ஸோ இனிமே உங்க லைஃப் நடக்கிற பாசிட்டிவான திங்ஸை பாருங்க, நெகட்டிவா நடக்கிற அந்த ஒரு சில விஷயத்தை ரொம்ப யோசிச்சு நீங்க டவுன் ஆகாம அதை தாண்டி நடக்கிற விஷயங்கள் பத்தி சந்தோஷப்படணும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா இருக்க ட்ரை பண்ணுங்க. உங்ககிட்ட யாராவது நெகட்டிவா வந்தா கூட ப்ளீஸ் மூவ் அசைட் அப்படி சொல்லிட்டு போயிடுங்க. ஏன்னா அப்பதான் நம்மளுக்கும் ஒரு பீஸ் இருக்கும், லைஃப் ஸ்மூத்தா போகும். இதே மாதிரி குட்டி குட்டி கதை வித் பிக் மீனிங்லாம் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் எப்போல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உங்க போனுக்கு வந்துடும். பாய்.